கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. வாழ்க்கையில எல்லாரும் எல்லா நலங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் பின்பற்ற வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். எல்லாருக்கும் நல்லது எதுவோ அதை நாம் செய்ய பழகி இருக்க வேண்டும். யார் மனமும் புண்படாமல் பேசுவதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை சொன்னால் அவர் வருத்தப்படுவார் அப்படின்னா சொல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கணும். நாம் சொல்கிறோம், எவ்வளோதோ சொல்கிறோம். ஒன்றே ஒன்று வச்சுங்க, கோயிலுக்கு போய் தினம் சாமி கும்பிட்றவன் இருக்கிறான். நான் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற போது ஒரு கதை படித்தேன், அருமையான கதை இங்கிலீஷில். அபு பென் ஆடம்னு ஒரு கதை. அபு பென் ஆடம் அவன் ஒரு பையன். அவன் என்ன செய்கிறான்னா எல்லாருக்கும் நன்மை செய்வான். ஒரு பார்வை இல்லாதவர் நின்றுக்கிட்டு இருந்தால் அழைச்சிட்டு போய் அவர் எங்கே போகணுங்கிறாரோ கொண்டு போய் விட்டுட்டு போவான் பள்ளிக்கூடத்துக்கு. ஒரு அம்மா ஏதாவது சாமான் வாங்கிறதுக்கு நிற்கிது, இதே தம்பி அதை கொஞ்சம் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுப்பான். இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் அவன். ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஏதோ சத்தம் கேட்குது, முழிச்சு பார்க்குறான், ஒரு தேவதை நிற்கிது. அங்கே நிற்கிதுன்னா அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கையில் ஒரு நோட்டு புஸ்தகம் வச்சு என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கு. இவன் கேட்குறான், என்ன எழுதுறேன்னு கேட்டான். அதுக்கு அந்த தேவதை சொன்னிச்சு, யார் யாருக்கெல்லாம் கடவுள் பக்தி அதிகம்ங்கிறத நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். கடவுள் பக்தி யார் யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் எடுக்கிறேன் அப்படி. இவன் கேட்டான், அபுபென் கேட்டான், என் பேர் இருக்கான்னு கேட்டான். அது திரும்பி படிச்சுட்டு சொன்னிச்சு, இதில் இல்லையே, உன் பேர் இல்லையேப்பா. என்ன எனக்கு அப்போ கடவுள் பக்தி இல்லையா? ஏன் இல்லை? சரி போ அப்படின்னு விட்டுட்டான். ஒரு 2 நாள் கழித்து பார்க்குறான், மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு வேற ஒரு தேவதை நின்றுக்கிட்டு என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கு. நீ என்ன எழுதுறேன்னு கேட்டான். யார் யாருக்கிட்ட எல்லாம் கடவுள் பக்தியாக இருக்காருங்கிற லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன்னு. கடவுள் இந்த மனுஷங்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். என் பேர் இருக்கான்னு கேட்டான். அதுக்கு அந்த தேவதை சொன்னிச்சு, உன் பேர் தான் முதல் பேராக இருக்கு. உன் பேர் தான் முதல் பேர். மக்களுக்கு சேவை செய்தால் கடவுள் நம்மகிட்ட பக்தியாக இருப்பான். கடவுள்கிட்ட நம்ம பக்தியாக இருந்தோம்னா நாம் கடவுள் பக்தியாக இருக்க வேண்டியதுதான். எவன் ஒருவன் எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு எல்லா உயிர்களையும் தம்முடைய உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு அன்பு உடையவர்களாக இருப்பார். அவர்கள் நம் மீது அன்பு செலுத்துவான், இறைவன் நம் மீது அன்பு செலுத்துவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. ஒரு பாட்டில் நரிபெரு தலைவர்னு ஒருத்தர், நரிபெரு தலையார்னு ஒருத்தர் சொல்லுவார், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் என்பார். நல்லது செய்ய உன்னால் முடியலன்னாலும் பரவாயில்லைப்பா, கெடுதல் செய்யாமலாவது இரு. நல்லது செய்ய உன்னால் முடியலையா, பரவாயில்ல விட்டுடு, கெடுதல் செய்யாமல் இரு, அது போதும்னா. இந்த காலத்தில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது தீமையை செய்யாமல் இருங்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் உலகமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. இந்த நேரத்தில் மண்ணில் நாம் சரியாக வாழ வேண்டும் என்றால், நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பிறரை நாம் நேசிக்க வேண்டும், எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும். ராமலிங்கசாமி இருக்கிறார், கடலூரில் பெரிய கலெக்டர் மாதிரி ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார், வெள்ளைக்காரன். ராமலிங்கசாமிக்கு எதிராக உங்களை நான் பார்க்க வர்றேன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரேன்னு எழுதுறான். இவர் வாசலில் நிற்கிறார் ராமலிங்கசாமி. அந்த அதிகாரி வந்தால் வரவேற்கணும் வெள்ளைக்காரனை அப்படின்ட்டு. அப்போ அந்த குதிரை பூட்டின சாரட்டில் நிற்கிறான். குதிரை பக்கத்தில் நிற்கிது, ராமலிங்கசாமி பக்கத்திலே நிற்கிது. ராமலிங்க வள்ளலார் இப்படி பார்க்குறார் குதிரையை. குதிரையோட தொடையிலேருந்து ரத்தம் வடியுது, அப்படியே ரத்தம் அப்படியே வடியுது. இவர் என்ன பண்ணார், மேலே போட்டு துண்டை எடுத்து அந்த ரத்தத்தை தொடச்சிவிட்டு அந்த குதிரை ஓட்டிகிட்டு வந்தவனை கேட்குறார், ஏப்பா ரத்தம் வருதுன்னு. இல்லை துரை சீக்கிரம் போகணுன்னு சொன்னார், தாரு குச்சால குத்துனேன், அதனால ரத்தம் வருதுன்னா. ஏண்டா
என்ன ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா என்ன குத்தமா, அதுக்கு குதிரையை போய் இந்த பாடு படுத்திருக்கேன். இதுக்கு இடையில் அந்த அதிகாரி இறங்கி வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவனை பார்க்கவே இல்லை, குதிரையே பார்த்துக்கிட்டு குதிரையை ஏன் குத்துனேன்னு கேட்டு அவனை கேட்டுட்டு இருக்காரே தவிர பார்க்கல. இப்போ அந்த அதிகாரி சொன்னான், உங்ககிட்ட நான் என்னென்னமோ கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன், எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. என் மேலே ரத்தம் வந்தால் எவ்வளவு கவலைப்படுவீங்களோ அதே அளவு கவலை ஒரு குதிரை மேலே வந்தாலும் உங்களுக்கு இருக்குது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் மண்ணில் நல்லா நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமாக வேண்டியது எதையும் யோசித்து பார்த்து அறிவுபூர்வமாக நினைந்து செய்ய வேண்டும். இப்போ நமக்கு எது அறிவுங்கிறதே ஒரு சந்தேகமாக போச்சு. நாம் எதையெல்லாம் அறிவுன்னு சொல்கிறோம்னு சொன்னால், கெட்டிக்காரத்தனமாக ஒருத்தன் தப்பு பண்ணால் கூட அறிவுங்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் 2 பயலுவ இருந்தானுவோ. அவனு என்ன செய்வானுன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே வருவான். ஒருத்தர் சொல்லுவான், டேய் மைக்குடாமா. நமக்கு ஒன்றும் தெரியாது. மைக்குன்னு சொல்கிறான், இதில் என்ன இருக்குது அப்படிமா. இன்னும் ஒருத்தன் சொல்லுவான், ஆமாம் மைக்கு தான்மா. அது ஒத்துக்கிறான். ஆனால் இவனு 2 பேரும் என்ன பேசிக்கிட்டானுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இந்த மைக்கை கூட்டம் முடிகிறதுக்குள்ளே நான் கொண்டு போயிடுறேங்கிறான். ஆமாம் மைக்கு நான் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், முடிஞ்சால் நீ எடு, இல்லை நான் எடுக்கிறேன், யார் எடுத்தாலும் ஆளுக்கு பாதி. 100 ரூபாய்க்கு விற்றோம்னா ஆளுக்கு 50 ரூபா. இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டானோன்னு அர்த்தம். அதுக்கு இது மாதிரியே அவனை பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போயிட்டான். கல்யாணம்னா என்னன்னீங்கன்னா, பந்தல் போட்டிருக்காமங்க, 2000 பேர் ஒரே சமயத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அத்தனை பேருக்கும் வெள்ளி கிண்ணம் ஒரே மாதிரி, சீரா ஊற்றி குலோப்ஜாமில் மிதக்குது. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு தங்க ஸ்பூன் வச்சுருக்கான். ஒரே மாதிரி இருக்குது, 2000 ஸ்பூன் ஒரே மாதிரி இருக்கு. பெரிய பணக்கார கல்யாணம். அதுக்கு இந்த 2 பேர்களும் போயிட்டானுவோ. 2 பேருக்கும் ஒரே இடத்துல இடம் கிடைக்கல. ஒருத்தனுக்கு இங்கே இடம் கிடைச்சிது, ஒருத்தனுக்கு அங்கே இடம் கிடைச்சிது. இவன் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்றவனுவோ, ஒரு நோயும் இல்லாதவனுவோ, நல்லா சாப்பிட்றவனுவோ. அவன் இவனை விட அவனு கூட சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கானு. அங்கே இருக்கிறவனுக்கு பக்கத்தில் இருந்தவனுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு சுகரு, ஒருத்தனுக்கு பிளட் ப்ரெஷர், அது என்னென்னமோ இருக்குது. அவன் ஒன்றும் டக்குன்னு ஏஞ்சி கையை கழுவிட்டான். அவன் பார்த்தான், அதில் ஒரு 6 இருந்தது. 6 தங்க ஸ்பூனை எடுத்தான், டேபிள் கிளாத்தில் அப்படி துடைச்சான், பனியனுக்குள்ளே போட்டான். அதை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆஹா, பேசி இருந்தோம்னா ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். பேசலை, இப்போ அவன் மட்டும்தானே எடுத்துக்குவான், எடுக்க விடக்கூடாது அவனு முடிவு பண்ணிட்டான். எல்லாம் சாப்பிட்டு விட்டுட்டு போனோன்னு இங்கேருந்து வந்தான். வீட்டுக்காரன்னுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அனுப்பிட்டு இருந்தார். இவன் அந்த ஸ்பூன் எடுக்காதவன் சொன்னான், ஐயா விருந்துன்னா இதுதான் விருந்து. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லது, சாப்பிட்டீங்களா நல்லா அப்படி. நான் சாப்பிட்டேன், போய்ட்டு வாங்க. ஒரு செய்தி சொல்லணும் உங்கள்கிட்ட. என்னன்னு, நான் இப்போ மேஜிக்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன்னு. அது வேறையா கற்றுக்கிட்டீங்க? முந்தையே உங்களுக்கு ரொம்ப வேலை தெரியும்னு, இது வேறு தெரியுமான்னு. ஆமாம், எங்கே ஒரு வேலை செய்யுங்கன்னு. ஒன்றும் வேண்டாம், இந்த ஸ்பூன் வச்சுருந்தீங்கல்ல, தங்க ஸ்பூன், அதில் ஒரு 6 கொண்டு, இவன் 6 எடுத்துருக்கான்னு தெரியும் அவனுக்கு. 6 கொண்டாங்கன்னா கொண்டு வந்தான். அப்படியே என் பனியனுக்குள்ளே போடுங்கன்னா அந்த வீட்டுக்காரரை கொண்டாந்து போட்டார். இப்போ என் பனியனில் தானே போட்டிருக்கீங்க? ஆமாம். இப்போ பாருங்களேன் வேடிக்கையே, சூ மந்திர காளி 1 2 3 அவன் பனியனுக்கு போ அப்படின்னா. அவன் தான் முந்தைய எடுத்து வச்சுருக்கானா? போயிருக்குமான்னாரு வீட்டுக்காரர். போய் பாரியா பார்க்குறான், இருக்கு. அடே இங்கே வந்துட்டுதே, நான் எடுத்துக்க. அதை எடுத்து கொடுத்துட்டு இவன் ஸ்பூனோட வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ இதை பார்க்குற போது நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, அட என்ன பெரிய அறிவிடா அவனுக்கு. இல்லை, வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் எல்லா பையனும் திருடுவான், இவன் வீட்டுக்காரனே கொண்டாந்து போட சொல்லி எடுத்துகிட்டு வரானே. அப்போ இவன் எவ்வளவு பெரிய அறிவு. அதுதான் எது அறிவுன்னா, அது அறிவு இல்லை. அறிவுன்னா எது அப்படின்னு சொல்லும் பொழுது திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், சென்ற விடத்தால் செலவிடாது
தீது ஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இந்த ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லுவோம். ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, யானைகிட்ட கேட்குது, மிருகங்கள்லேயே ரொம்ப அறிவாளி யாருன்னு கேட்குது. யானை சொன்னிச்சு, நாங்கள் தான் அறிவாளி. என்ன நீங்கள் தான் அறிவாளிங்கிற, நரி தான் ரொம்ப அறிவுன்னு சொல்கிறாங்களே. ராஜா, நரி அறிவில்லை, தந்திரம். அது அறிவில்லை, நாங்கள் தான் அறிவாளி. என்ன நீ அப்படி சொல்கிற? ஏதோ நான் நரி போகுதில்ல, கூப்பிடுங்க. இந்த பக்கத்தில் ஒரு எலி ஓடிச்சு, அதை பிடிச்சி கொடுத்தது. இதை என்னன்னு கேளுங்க அதுக்கிட்ட. நரி இங்கே வா வந்தது, எலியை பிடிச்சி தூக்கி காமிச்சது. நரி சொல்லு, இது என்ன அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்லணும்? எலின்னு தானே சொல்லணும். நரி சொன்னிச்சு, இதை எலின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னுச்சு. இந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு ஒன்று கேட்கல, நீ என்ன சொல்கிற? அதாங்க நான் தான் சொல்கிறேன், இதை எல்லாரும் எலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஒழுங்காக சொல்லணும் அப்படின்னு. அப்படி ஒழுங்காக சொல்லணும்னு சொன்னால் நான் எங்கள் நரிகளை எல்லாம் போய் கலந்துக்கிட்டு வந்து சொல்கிறேன். எதுக்கு? இதுக்கா? ஆமாம், பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் கூட்டி கலந்து பேசி தான் சொல்லணும். கலந்துட்டு வரேன். எப்போ வருவேன்? நாளைக்கு வர்றேன். போயிட்டு மறுநாள் வந்தது. என்ன பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம் மகாராஜா. இது என்ன அப்படின்னு. இதை எலின்னு சொல்ல சொன்னாங்கன்னுச்சு. இந்த எலி தானே நீ, எலி. நான் என்ன சொன்னேன்? எல்லாரையும் கலந்துக்கிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தேன், எலின்னு போய் சொல்லுன்னு சொன்னாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், எலின்னு சொல்ல சொன்னாங்க. இப்போ சிங்கம் கேட்டது கடைசியில், ஆமாம் இதை எலின்னு உனக்கு தெரியாதா? ஒரே வார்த்தையில் எலின்னு சொல்லாமல் வளர்த்துறியே ஏன்னு கேட்டேன். அதுக்கு நரி சொன்னிச்சு, மகாராஜா இது எலிங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியுமில்ல, தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்கன்னா இதில் என்னமோ விஷயம் இருக்குது, நம்ப மாட்டிக்கப்படாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இதுக்கு பேர் தந்திரமா அறிவா? தந்திரம். நாம் மாட்டிக்காம வேற யாரையாவது மாட்டி விடுறது, அப்படி செஞ்சாக்கா அதுக்கு பேர் தந்திரம். திருவள்ளுவர் சொன்னார், சென்ற விடத்தால் செலவிடாது, மனம் போன பக்கமெல்லாம் போக விடாமல், தீது ஒரி தீமையை நீக்கிவிட்டு நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நல்லது செய்வதற்கு பெயர்தான் அறிவு. சுருக்கமாக சொல்லிடலாம், நல்லது செஞ்சால் அறிவு. உன் கெட்டிக்காரத்தனத்தை எல்லாம் பயன்படுத்தி நல்லது செஞ்சின்னா அறிவை தவிர, கெட்டிக்காரத்தனத்தை எல்லாம் பயன்படுத்தி தப்பு செஞ்சினா நீ அது அறிவு இல்லைப்பா. நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்னென்னமோ செய்கிறோம், ஏற்பாடுலாம் செய்கிறோம், எவ்வளோ பேரை ஏமாத்துகிறோம், போகிறோம் வர்றோம், பொய் சொல்கிறோம், அனாவசியமாக பொய் சொல்கிறோம். மகாத்மா காந்தி சொல்கிறாரு, நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறத எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுமா? ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து கற்றுக்கிட்டேங்கிறார். ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லப்படாதுன்னு இருந்தான், நான் அதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். சரி, ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு அந்த நாடகம் உதவி பண்ணியிருக்கு இல்லையா? அந்த நாடகத்தின் மூலமாக அவர் கற்றுக்கிட்டார் பொய் சொல்லக்கூடாது. இப்போ புத்தருக்கு எங்கே ஞானோதயம் ஏற்பட்டது? போதி மரத்தடியில் ஞானம் ஏற்பட்டது. எனக்கு அதுமாரி பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஞானோதயம் எங்கே ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்பர் ஷாப்பில் ஏற்பட்டது. முடி வெட்டுற இடத்துல எனக்கு ஒரு ஞானோதயம் உண்டானது பாருங்கள், பொய் சொல்லப்படாதுங்கிறது. எனக்கு முடி வெட்டுக்க இந்த கடைக்கு போனேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 பேர் இருந்தாங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அதுலேயும் அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் வேறு. அவர் எனக்கு அறிவுரையெல்லாம் சொல்லுவார். பள்ளிக்கூடத்தில் பாடம் எப்படி நடத்தணுங்கிறத எனக்கு அவர் சொல்லுவார். நமக்கு வேறு வழியே இல்லை. அவர் கையில் கத்தி இருக்கு, இங்கே வச்சுக்கிட்டு கேட்குறார், நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம். அது ஆட்டக்கூடாது, தலையை ஆட்டாமல், ஆமாம் ஆமாம் நீ பாட்டுக்க வேலையை பாரியா.
இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோடு நான் என்ன பண்ணேன், என்னடா இது இவ்வளவு ஏதாவது இப்போ இது மாதம் மாதம் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காதான்னு என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நல்ல வழி இருக்குது, ட்ரிம்மர்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு பிளேடு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இப்படி செஞ்சுடலாம். அப்படி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வந்துடும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து போய் கடையில் போய் ட்ரிம் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்பப்போ இதை செஞ்சுக்கலான்னார். இது நல்லா இருக்க யோசனை அப்படின்ட்டு பார்த்தேன். அது விலையும் ஜாஸ்தி இல்லை, 2 ரூபாயோ 3 ரூபாயோ தான் சொன்னால் அந்த காலத்தில் வாங்கிட்டோம். ஆனால் நமக்கு பழக்கம் இல்லைங்க, இப்படி எடுத்தேன்ல அப்படியே 10 வந்துடுச்சு. ஒரு புத்திசாலியாக இருந்தானா என்ன செய்வான், இது நமக்கு சரியாக வரல விட்டுடுவோன்னு, நான் அப்படி விடலை, இந்த பக்கம் பார்ப்போம் இங்கே சரியாக வருதான்னு பார்ப்போன்னு இங்கே எடுத்தேன், இங்கேயும் போட்டு இப்படி ஒரு 7-8 இடத்துல எடுத்து இனி இதை சரி பண்ணாமல் போக முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். சரின்னு இந்த இழுத்து சீவி மூடிக்கிட்டு அந்த கடைக்கே போயிட்டேன். ஐயா என்ன பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வந்திருக்கீங்க, இந்த நேரத்தில் வரமாட்டீங்களே, இப்போ அந்தையா வேலை பாரு. சரின்ட்டு உட்கார வச்சு இந்த சீப்பை எடுத்துங்க அப்படி எடுத்தார். பார்த்தாரா என்ன கரையான் அரிச்ச மாதிரி இருக்கான்ட்டு, என்னய்யா உங்கள் தலை இப்படி இருக்குன்னார். ஐயா விடியா வேலையை பாருயா. இல்லை ஏன் இப்படி என்னத்தினால அப்படின்னார். இல்லை நான் எங்கள் ஊருக்கு போனேன், இல்லை சொந்த ஊருக்கு. ஆமாம், அப்போ அவசரமாக பண்ணிக்கலான்னு போனேன். ஒரு சின்ன உண்மையை சொல்லியிருக்கணும், நானே செஞ்சுட்டேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன அவன் தெரியாமல் இப்படி வெட்டிட்டான். அப்படி என்னது சின்ன வெட்டினானா, அவனோடையெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும்னார். இப்போ அவர் யாரை சொல்கிறாரு, இதை மாதிரி வெட்டினவனை நான் உண்மையை சொல்லியிருந்தா அவர் சொல்ல மாட்டார். யாரோ ஒரு வெட்டிட்டான்னு சொன்னவொடனே அவனை அடிக்கணும்னு தான் சொல்கிறாரே தவிர என்ன ஏன் குத்துது, என் மனசு என்ன குத்துது, ஒன்று செருப்பால் அடிக்கணும்னு சொல்கிறாரு அந்த ஆள். அட அவன் சின்ன பிள்ளையா, ஏதோ தெரியாமல் வெட்டிட்டான், அவனை ஒன்றும் திட்டாத, என்ன அவன் நம்மளை தான் திட்டுறாருன்னு தெரியுது, அவனை ஒன்றும் திட்டாதையா விடு அப்படின்னு. அவன் திட்டாதையா, நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள், உங்களுக்கு போய் இப்படி வெட்டியிருக்கலாம், மரத்தில் கட்டி வச்சு சார் இந்த பயலோல முடியா, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான். இன்னும் கொஞ்சம் மேல் நிலவுக்கு போயிட்டார், இன்னும் அடுத்தது எங்கே போவார்னு தெரியாது. நான் பார்த்தேன் நிறுத்து அப்படின்னு. என்னன்னு அவன்லாம் வெட்டல, எவனும் வெட்டல, நான் தான். நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நான் இப்படி சொன்னேன்னு. நீங்களா சார் வெட்டினீங்க? நான் ஆமான்னு. முதல் தடவையிலே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்ட்டான். அப்போ ரிட்டையர் ஆக போகிற நேரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அடுத்த இந்த வேலையை கூட நீ பார்க்கலாங்கிற மாதிரி. சார் நான் என்ன சொல்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். வாய்மை எனப்படுவது யாது? திருவள்ளுவர் கேட்கிறார். வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எந்த தீமையும் இல்லாதவற்றை சொல்லுவதற்கு பெயர்தான் வாய்மை, உண்மை. அடுத்த குறள்லயே என்ன சொல்றாரு தெரியுமா? பொய் கூட சொல்லலாம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இப்போ நீங்கள் எதை தெரிஞ்சு வாழ்க்கையை வச்சுக்கிறது? நீங்கள் பாருங்கள், பொய் சொல்லாதேங்கிறாரா சொல்லுகிறாரா? பொய் சொல்லு, எப்படி இருந்தால் சொல்லலாம்னு சொன்னார். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். குற்றமற்ற நன்மையை அது செய்யுமானால், என் வாழ்க்கையில் நடந்த ஒன்று சொல்கிறேன். பரீட்சைக்கு மேற்பார்வையாளராக நான் போகிறேன், வேற ஒரு ஊருக்கு போகிறேன். தினம் அங்கே அப்படி போவேன் அந்த ஸ்கூலுக்கு. கடைசி பரீட்சை அன்னைக்கு தான் அந்த தெருவில் போய் அப்படி திரும்புகிறேன், ஒரே அழுகுறேன். ஓன்னு எல்லா ஆண் பெண் எல்லோரும் கொண்டு கதறாங்க. நான் என்னன்னு கேட்டேன். இல்லை, அந்த வீட்டுக்காரர் ஆட்டோ டிரைவர் திடீர்னு காலையில் நெஞ்சு வலியில் இறந்து போயிட்டார். குடும்பம் அப்படியே நிர்கதியாக நிற்கிது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ஆடுறாங்க. ஐயோ பாவம்னு வருத்தப்பட்டுட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொன்னார், வரும்போது பார்த்தீங்களான்னார். பார்த்தேன். அந்த வீட்டு பையன் நம்ம ஸ்கூலில் +2 எழுதுகிறான்.
இன்றைக்கி தான் கடைசி பரீட்சை, அவன் எப்படி வந்து எழுதுவான்? அவன் லைஃபை வீணாக போயிடும், இந்த வருஷம் எழுத முடியாது, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னார். நான் ஆமாம் சார், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் ஒரு ஹாலில் போய் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன், கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து ஆன்சர் பேப்பர்லாம் கொடுத்து எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால், பரீட்சையில் அரை மணி நேரம் வரைக்கும் லேட்டாக வரலாம், அரை மணி நேரம் வரைக்கும் வரலாம். அரை மணி நேரத்துக்கு முந்தி யாரும் பரீட்சை ஹாலை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு முந்தி அவன் போனான்னா அவனை பார்த்துக்கிட்டு இவன் வந்துடுவாங்கிறதுக்காக அப்படி ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க. நான் எல்லாம் கொடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் ஓடியாடுறான், அழுதுகிட்டு உளுந்தடிச்சு ஓடியாடுறான். இங்கே கிளாஸில் இருக்கிற பையன்லாம் சொல்ல, அவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க, இவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க, பரீட்சை எழுத வர்றான் சார். நான் அட பாவமே பரீட்சை எழுதலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான் போல இருக்கு, யாரோ சொல்லி கிள்ளி அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு, வாடா பாப்பா அப்படின்னேன். இருன்னு வந்தான். இங்கே வா அப்படின்ட்டு பேப்பர் எடுத்து கொடுக்க போகிறேன், பெல் அடிச்சிடுச்சு. அரை மணி நேரம் பெல்லு அடிச்சிட்டு, இப்போ நான் கொடுக்கக்கூடாது, சட்டப்படி நான் அவனுக்கு பேப்பரை கொடுக்கக்கூடாது. ஐயா வாங்க வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் என்ன பண்ணேன், கொடுக்கக்கூடாதுன்னுட்டு சும்மா இல்லாமல் ஒரு வேலை செஞ்சேன். இங்கே வா, கையெழுத்து போடு. கையெழுத்து வாங்கினேன், பேப்பரை கொடுத்தேன், போய் எழுதுறான்ட்டு. அன்றைக்கி எங்கள் மாவட்ட கல்வி அதிகாரி வந்திருக்காருங்க. அவர் இங்கே நடந்ததை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரை மணி நேரம் பெல்லு அடித்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பையனை உள்ளே அனுப்பிட்டேன், சட்டப்படி தப்பு, இதை நான் செஞ்சுட்டேன். அவர் இங்கே வந்தார். ஏன் பெல் அடித்ததுக்கு பிறகு ஒருத்தன் வந்தான், விட்டீங்க உள்ள? நான் இப்போ என்ன சொல்கிறது, விட்டேன்னா தப்பு தானே எனக்கு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் அவனுக்கு பேப்பர்லாம் கொடுத்து கையெழுத்து வாங்கி அனுப்புனேன், அப்புறம் தான் சார் பெல் அடித்தது. என்ன இல்லை, நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேனேன்னார். நான் தான் கொடுத்தவன் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறீங்க. அவனுக்கு நான் பேப்பர்லாம் கொடுத்து உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் சார் பெல் அடித்தது. என்ன இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா. இல்லை உண்மை சொல்கிறேன். எப்பா இவன் வந்தானே உள்ளே அவன் உள்ளே வந்த அப்புறம் தான் சார் மணி அடிச்சுட்டான். எல்லா பயிலும் அவன் எழுதிட்டான். பரீட்சை முடிஞ்சது, நான் வெளியில் போகிறேன். திரும்ப ரவுண்டு வர்றார் டிஓ. இங்கே வாங்க ஏன்னார், என்னை கூப்பிட்டார். உண்மையை சொல்லணுன்னார். என்னன்னு, மணி அடித்து நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்களே, மணி அடித்த அப்புறம் தானே கொடுத்தீங்க? இல்லை சார், நான் கொடுத்த அப்புறம் தான் மணி அடித்ததுன்னு. நான் தான் நடந்ததை சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க பையன்லாம் சொன்னான்னு இல்லை. இல்லை இல்லை, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அதிகாரியாக கேட்கல, உங்கள் நண்பராக கேட்குறேன், சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னார். நான் மணி அடித்த அப்புறம் தான் கொடுத்தேன். என்ன அப்புறம் ஏன் பொய் சொன்னீங்கன்னார். வேறு வழி இல்லை, இல்லைன்னா அவனை வந்து பரீட்சை எழுத விட மாட்டீங்க, நீங்கள் தப்புன்னு ஆகிடும். ஒன்று சார், எதுக்கு அந்த சட்டம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அரை மணி நேரம் வரைக்கும் பையன் வெளியில் போகக்கூடாது, கொஸ்டின் பேப்பர் வெளியே போகாது. அதுக்குள்ளே வர்றவன் வந்துடலான்னா பேப்பரை பார்க்குறதுக்கு வழி இல்லை, அவன் வந்துடுவான். காப்பி அடிக்கிறதுக்கு வழி இல்லை, தப்பு பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதனால் வச்சுருக்கான். இப்போ எவனுமே போயிட்டானா? எவனும் போகலை, அவன் உள்ளே வந்துட்டான். அவன் அப்பா இறந்து போன சோகத்தில் எப்படியாவது பரீட்சை எழுதிடுவோம்னு சொல்லி எல்லாம் வீட்டில் சொல்லி அனுப்பியிருக்காங்க, வந்திருக்கான். அவனுக்கு போய் நம்ம இந்த சட்டத்தை பார்த்தோம்னா சரியாக இருக்குமா? அதனால தான் போய் சொன்னேன்னார். போய் சொல்லலாமான்னு திருவள்ளுவர் சொல்கிறார், சொல்லலாம்னு. இங்கேயா சொல்லியிருக்கார், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயன். ஒரு குற்றமும் இல்லாத நன்மையை செய்யுமானால் அதை செய்யலாம். இப்போ திருவள்ளுவருடைய வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் காட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை தான். எதுக்கும் குரல் இருக்கு. நான் வந்து திருவள்ளுவருடைய வழியில் போகணும்னு நினைக்கிறவன். ஒரு நாள் கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி வந்து சைக்கிளில் வந்து அப்படி திரும்புகிறேன்.
அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தவன் ஐயா இங்கே வாங்கன்னா ஏதோ கூப்பிட்றானேன்ட்டு கிட்ட போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு. ஆமான்னு. அப்படின்னா நல்லா வாங்க கிட்ட வாங்க. ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் போல இருக்குன்ட்டு கிட்ட போனேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்க கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறை பிள்ளையர்னு கொடுத்தான். பூச்சி பறக்குது கண்ணில். எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. நான் கேட்டேன் இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இப்போ எதுக்கு அடித்தேன்னு இது கேட்கக்கூடாதா? எதுக்குப்பா அடித்தேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா ஒன்று போகிறோம் போவோன்ட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். எனக்கு பள்ளிக்கூடத்தில் மனசு இதையே நினைக்குது. அவன் ஏன் கூப்பிட்டான், எதுக்கு அடித்தான், இப்போ அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இல்லை கூப்பிட்டான், அறைய விட்டான், போன்ட்டான். இப்போ நமக்கு அவனை என்ன பண்ணுறது? திரும்ப அடிக்கிறதா? அது நம்மளால் முடியாது. ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு அதை விட அதிகமாக செலவாகும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. திருவள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல். இந்த அந்த அம்மாவே சொல்கிறாங்க பாருங்க. அவர் நான் அவ்வளவு தெரிஞ்ச குறள், எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு ஒரு கெடுதல் செய்தவரை எப்படி தண்டிப்பது என்றால், அவருக்கு அவர் வெட்கப்படும்படியா ஒரு நல்லது செஞ்சிரு. அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அவர் வெட்கப்படும்படியாக ஒரு நல்லதை செய் அப்படின்னு சொன்னார். அப்போனா அவன் ஒரு நமக்கு கெடுதல் பண்ணான்னா திரும்ப அவனுக்கு நன்மை செஞ்சோம்னா, இயேசுநாதர் சொல்றார், ஒரு கன்னத்தில் அறிந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படிங்கிறார். அதாவது அவரை சிலுவையில் அறைகிற போது கூட அவர் சொல்றார், அவங்களுக்கு தெரியல என்ன செய்கிறோம்னு தெரியல, அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க. இறைவா அவங்கள ஒன்றும் தண்டிச்சிடாத, மன்னிச்சுடு அப்படின்னு யார் சிலுவையில் அறையிறாங்களோ அவங்களே கேட்குனா ஒரு உயர்ந்த குணம் அது இல்லையா? அது வரணும். இப்போ எனக்கு அந்த மாதிரி செய்யலாம். சரி, இவனை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா திரும்ப ஒரு நன்மை செஞ்சுருவோம், சரியா போயிடும். அவன் வெட்கப்பட்டு நிற்பான், தலை குனிஞ்சு நிற்பான். ஆனால் திரும்ப அடித்தோம்னா ஒரே ஒரு நாளைக்கு தான் சந்தோஷம். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றுந்துணையும் புகழ்னார். அதனால் நீ அடிச்சின்னா உனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம்தான். ஆனால் அவனை நீ மன்னிச்சின்னா உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிஞ்சு நிற்பான் இல்லையா? ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். ஆனால் அன்னைக்கு சாயங்காலமே அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சி போச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா என்ன, அவன் ஒரே ஒரு அறதானே அரைஞ்சான், இவனை ஒருத்தன் குத்துறான், காலால் உதச்சி தள்ளுறான், அரைகிறான், எல்லாம் பண்ணுறான். கூட்டம் ஒரு 10 பேர் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நான் பார்த்தேன், இப்போ போய் நம்ம அவனுக்கு ஒரு நன்மை செய்யலாம் அப்படின்ட்டு கிடுகின்னு போனேன். அடிக்கிறவனை கேட்டேன், ஏன் அடிக்கிறவனை? அதுக்கு அந்த ஆள் சொன்னான், யோ இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், அது எங்களுக்கு இடையில உள்ளது, நீ எதுக்கு கொடுக்க வர்றப்பையா? இல்லையா, ரோட்டில் ஒருத்தனை அடிச்சின்னா நான் கேட்காம இருப்பேனா? எதுக்கு அவர் அடிக்கிற நீ அப்படின்னு? எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்குறியா? 10 ரூபா வாங்கினாயா? 10 ரூபா. 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்போ கேளு அப்போ இப்போங்கிறான். இன்னைக்கு நான் அவனை கேட்டேன், 4 வருஷமாக கொடுக்க மாட்டேங்கிறியாடா படுபாவின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னு? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான். இப்போ அவனை உதைச்சா என்ன? நான் சொன்னேன், 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா? யோ உனக்கு அவ்வளவு ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா, அவர் நான் அடிச்சு விட்றான், செஞ்சிருவோம் இப்போ அப்படின்ட்டு 10 ரூபாயை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தேன். நீ இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ இவன் என்ன செய்வான்னாரு திருவள்ளுவர்? வெக்கப்பட்டு, ஐயோ இவரை நம்ம காலையில் அடித்தோம்,
இவர் நமக்காக 10 ரூபா கொடுக்குறாரேன்னு தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர்த்தான்னு சொல்கிறார். திரும்பி பார்க்குறேன், அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அவனும் அடிக்கிறானுவோ. இவர்கிட்ட வாங்கினா காலையில் ஒரு அரை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். ஒரு 50 ரூபா வேணா ஒரு 5 அறையாக விட்டோம்னா 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா, நம்ம 50 ரூபா கொண்டாந்து கொடுப்பான். இவனே என்னமோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், யோ திருவள்ளுவரே, என்னை எழுச்சவா பயல் ஆக்கிவிட்டே ஐயா, டெய்லி என்னை அடிப்பான் போல இருக்க. அவனுக்கு எப்போவெல்லாம் பணம் தேவையோ அப்போல்லாம் அடிப்பான் போல இருக்கப்பா. இதுக்கு தானா எனக்கு நீ என்ன செய்தாரை ஒருத்தல்னு சொன்னேன் அப்படின்னு. நல்லா படினார் திருவள்ளுவர். அப்புறம் படித்த உடனே அதுக்கு அவர் விடை சொல்கிறார். ரொம்ப அழகாக இருக்கு அந்த விடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. நான் நல்லது செய்ய சொன்னேன்னா எல்லாருக்கும் செஞ்சிடாதடா. எவனுக்கு நான் தீமைக்கு பதிலாக நன்மை செஞ்சியோ அவன் உன்னை நன்மை செஞ்சின்னா தலை குனிஞ்சு நிற்பான் போல இருந்தால் நன்மை செய். இல்லை அவன் மேற்கொண்டு அடிப்பான் போல இருந்தால் நீ அதுக்கு வேண்டிய வேலையை செய். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. அவரவர் பண்பு தெரிந்து கொண்டு செய்யாவிட்டால் நல்லது செய்கிறதுலையும் தப்பு இருக்குடா. திருவள்ளுவர் வாழ்க்கையை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். நல்ல வண்ணம் வாழலாம்னு சொன்னால் ஞானசம்பந்தர் சொல்கிறார், நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நல்ல வண்ணம் வாழலாம், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பாரதில். பெண்ணும் ஆணுமாக கூடி வாழுகிற அந்த குடும்ப வாழ்க்கையில் 2 பேரும் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும். நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை இந்த யூடியூப்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நான் ஒரு குறிப்புக்காக இப்போ சொல்கிறேன். எனக்கு திருமணம் ஆன உடனே அன்றைக்கி தான் முதல் இரவு. அன்றைக்கே என் நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா விளையாட்டு பண்ணுறவங்கள கலாட்டா பண்ணுறானுவோ. அதில் முக்கியமாக ஒன்று சொன்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனைவி முதல்ல பேச மாட்டாங்க, நீ தான் பேசணும், நல்ல வார்த்தையாக பேசு, உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல செய்தியாக பேசு அப்படின்லாம் சொன்னானுவ. ஆனால் அவங்க எவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான், இது நம்ம விதிடாப்பா அப்படின்னு நினச்சி நான் அதை கேட்டுக்கிட்டேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசலாம்ங்கிறதெல்லாம் ஒரு தயார் பண்ணிக்கிட்டு முதலிரவு அறைக்குள்ளார போனேன். அங்கே போனால் அதெல்லாம் பேசுகிறதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசிட்டா. அவன் என்ன பேசினா முதல்லன்னா, நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை அப்படின்னா. இன்றைக்கி தான் வந்திருக்கா. நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்தவ சொல்கிறா, உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை அப்படி. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இவளை என்ன பண்ணலாம். நம்ம அம்மாவை பற்றி நம்மக்கிட்டே இப்படி வந்து பேசுகிறாளே, ஒரே அறை விட்டு வெளில விரட்டுவோமா நினச்சேன். அப்புறம் அறிவு சொன்னிச்சு, எதுக்கு வந்தியோ வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கப்படாதுடா. அதோடு நான் என்ன பண்ணேன், அது நல்லது தான். சரி, என் மனைவிக்கிட்ட நான் சொன்னேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, சுமூகமாக முடிஞ்சுது. மறுநாள் காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்கிறேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னாம்மா, உன்னை ராட்சசின்னு சொல்கிறாம்மான்னு. அதுக்கு என் அம்மா கேட்குறாங்க, அதை பற்றி வருத்தப்படணுமா இல்லையா? எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் வருத்தமே படலை. அது கிடக்குது, நீ என்ன பண்ணேன்னாங்க. நான் அனுசரித்து போயிட்டம்மா அப்படின்னேன்.
அதான்டா சரி, உங்கள் அப்பார்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லலடா அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ பரம்பரையாக வரிசை கிரமமாக நடந்துக்கிட்டே வருது. தலைமுறையாக இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அது ஆச்சரியமாக இல்லை, நமக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு. ஆனால் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம்னு கேட்டிங்கன்னா, யார் எங்கள் அம்மாவை ராட்சசி அரக்கின்னு சொல்லி சொன்னாலோ அந்த மருமகளை எங்கள் அம்மா நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி ஏன் மனைவிகிட்ட மட்டும் தனி அன்பு செலுத்தினாங்க. அவங்க அம்மா கடைசி காலத்தில் அவங்க இறந்து போகிற போது என் மனைவி தான் பக்கத்தில் இருக்கிறார். அப்போ இருந்தாலும் இவளால் தான் அவங்க இறந்தாங்கன்னு நினச்சிடாங்க. கூட இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா. எங்கள் அம்மாவை எதுக்கு எடுத்தாலும் தைநாயகியை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு 2 பேரும் நட்பாக ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ அது எப்படி மாறுது? அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு செய்தி சொல்லுவார். இந்த திருமணத்தில் வாழ்த்து சொல்கிற போது ஒரு ஊரில் இந்த செய்தியை சொன்னார். ரொம்ப நல்ல செய்தி. இன்றைக்கி லீவு, வரியா நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வருவோமான்னு கேட்குறான் மனைவிக்கிட்ட. போயிட்டு வருவாங்க அப்படின்னு. சரி, ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கல்லணைக்கு போயிட்டு வருவோமே. வாங்க போவோம். ஏதாவது செஞ்சு எடுத்து வந்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாயந்தரமாக வரலாமே. செய்கிறாங்க. என்ன செய்ய? ஏதாவது செய். புளி சாதம் செய்யட்டுமா? செய்ய. புளி சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. மத்தியானம் சாப்பிட உட்காந்துருக்காங்க 2 பேரும். ஒரு சோலையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த அம்மா எடுத்து கொடுக்குது. நீ கையை கொடுக்காத, ஊட்டி விடுங்கிறான். அந்த அம்மா எடுத்து வாயில் ஊட்டுது. வாங்கிட்டு இவன் சொல்கிறான், என்னமோ காலையில் புளியஞ்சோறு கொண்டு வர போகிறேன்னு சொன்னேன், புளி சாதம் கொண்டு வர போகிறேன்னு சொன்னேன், சக்கரை பொங்கல் கொண்டாந்துருக்க. என்னது சக்கரை பொங்கலா? இல்லைங்க, புளிசோறு தாங்க. இந்த சக்கரை பொங்கல் தாங்கிறேன், அப்புறம் புளிசோறுங்கிற அப்படின்னு. நீனா சாப்பிட்டு பாருன்னு இவன் எடுத்து அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்றான். சாப்பிட்டுட்டு புளிசோறு தானுங்களே இது அப்படின்னா, ஐயையோ அப்போ உன் கையால் கொடுத்ததில் சக்கரை பொங்கலாக போயிட்டு போல இருக்கு அப்படிங்கிறான். அங்கே மகிழ்ச்சி எப்படி இருக்கும்னு கேட்குறாரு அண்ணா. குடும்பம்னா இப்படி இருக்கணும். அவளை அவன் பாராட்ட, அவனை அவ பாராட்ட, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க அருமையான ஒரு திருக்குறளை எடுத்து அவர் சொன்னார். ஒரு குடும்பம்னா எப்படி? நான் அது வரைக்கும் திருக்குறள் படிச்சிருக்கேமே தவிர அந்த குறளில் நான் கவனம் செலுத்தினது இல்லை. காவடி மாதிரி இருக்கணும் குடும்பம்னு சொன்னார். இப்போ இந்த காவடி நடனம் ஆடினாங்க பாருங்க, காவடி சிந்து பாடினாங்களே, தூரனுடைய பாட்டை ரொம்ப அழகாக செஞ்சாங்க. காவடி மாதிரி இருக்கணும்னா என்ன? காவடி மாதிரின்னா காவடியில் பால் காவடி, பன்னீர் காவடினா என்னென்னமோ காவடிலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும். அந்த 2 பக்கமும் ஒரே அளவு கனம் இருக்கணும். இந்த பக்கம் ஒரு அரைப்படி பால் வச்சுருந்தா இங்கேயும் அரைப்படி பால் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வெயிட்டு சரியாக இருக்கும். எடை சரியாக இருக்கிறதுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நிற்கும். தோளில் இருக்கிற போது அது ஒரு கனமாக தெரியாது, பாரமாக தெரியாது. திருவள்ளுவர் அதை சொல்கிறார். ஒரு தலையான் இன்னாது காமம், காப்போல காவடியை போல இருதலையானும் இனிது. ஒரு பக்கமாக அன்பு செலுத்தி இன்னொரு பக்கமாக அன்பு செலுத்தலைன்னா அது இனிமையான இல்லறம் அல்ல. கணவன் அதிக அன்பு செலுத்துறான், மனைவி செலுத்தலை. மனைவி அதிக அன்பு செலுத்துறா, கணவன் செலுத்தலை. அது குடும்பம் இல்லைன்னா அப்போதான் என்ன சொல்கிறான்? குடும்ப பாரம்ங்கிறான். அது எப்போ பாரமாக இருக்கும்? 2 பக்கமும் சமமான எடை இல்லாத போது காவடி பாரமாக இருப்பது போல 2 பேரும் சமமாக அன்பு செலுத்தலைன்னா அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்காது, அன்பு இருக்காது. அவங்க 2 பேரும் ஒத்து இருக்க மாட்டாங்க. இந்த குறளை எடுத்து அவர் சொல்லி 2 பேரும் சமமாக அன்பு செலுத்துங்க, ஒருத்தரை ஒருத்தர் விரும்பணும், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளணும், அப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னார்.